ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் இஞ்சி புளி தான் பார்க்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த விசேஷனாலும் கேரளாவில் இஞ்சி புளி இல்லாமல் எந்த சத்தியுமே கிடையாது. சாப்பாடு பந்தியில் ஃபஸ்ட்டு இஞ்சி புளி, இஞ்சி புளி இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அது இல்லாமல் சத்தியே கிடையாது. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு 1/2 கிலோ இஞ்சி எடுத்திருக்கோம். அது எல்லாம் சுரண்டி சுத்தம் பண்ணி வரும்போது இவ்வளோ ஆயிரும். இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய் 4 வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வேணால் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டை புளி எடுத்திருக்கேன். 2 எலுமிச்சம்பழம் சைஸ் வரும் பாருங்கள். இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முதல்ல நம்ம பெருங்காயம் நல்லா ஒரு பெரிய துண்டு உடச்சி போட்டு வறுத்துருக்கேன். இது வெந்தயம் நல்லா 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். இது நான் எல்லாமே இதில் போட போகிறதில்ல. இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டுங்க. தேவைக்கு தான் போட போகிறோம். நான் ஜாஸ்தியாக பொடிச்சு வச்சுருக்கேன். புளி நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம், வடிகட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருவோம். தாராளமாக போடலாம் மஞ்சத்தூள். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா கரைச்சி கலக்கி வச்சுருவோம். அப்போ தான் நம்ம அதெல்லாம் வணக்கி விடும்போது ஊற்றுறக்கு சௌகரியமாக இருக்கும். மாதிரி வச்சுட்டு நம்ம இஞ்சி பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் பொடியாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணலாம். இந்த பாருங்கள் நல்லா கட்டரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது. பாருங்கள், எண்ணெய் நல்லா ஒரு மாவு கரண்டி, ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெந்தயத்தை போட்டுருவோம். 1 ஸ்பூன் வெந்தயம் போடணும் தாளிக்கிறதுக்கு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி விடுவோம். எண்ணெய் வேணால் இன்னும் உங்களுக்கு ஊற்றிக்கலாம். அடியில் லேசாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூடி எண்ணெய் ஊற்றிக்கங்க. இது உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வணங்கட்டும். கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். போட்டு நல்லா வணங்கட்டும். அந்த எண்ணெயிலே இஞ்சி வேகணும். நல்லா இலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வணங்கி ஒரு மாதிரி நல்லா முருகனை மாதிரி வரும். அந்த இஞ்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துரும். இந்த மாதிரி வணக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கரைசலை ஊற்றிடலாம். அதில் ஊற்றி நல்லா இலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி மாதிரி தான் கலக்கி வைக்கணும். ஒரு 3 அச்சு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போடக்கூடாது, காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 3 அச்சு வெல்லம் போடணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இந்த புளியோட வாசம், இஞ்சியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடும். அந்த இஞ்சி அந்த புளியிலேயே கொதித்து வேகணும். நல்லா இஞ்சியே சாப்பிடாதவங்க இது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாட்டு கூட வச்சு லேசாக வச்சு சாப்பிட்டாலே போதும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இன்னும் சாப்பிட்ணுங்கிற மாதிரி தோணும். இஞ்சி புளி பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வத்திருச்சு. தண்ணியெல்லாம் வற்றி போய் கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம வெல்லம் போடணும். தட்டியும் போடலாம், முழுசாகவும் போடலாம். அது கரைஞ்சிரும். 3 பேஸ் வெல்லமும் போட்டுடலாம். அப்படியே அந்த சூட்டுக்கு அப்படியே உருகிடும். எல்லாமே இலகி அப்படியே இதாகிடும். அப்படியே இதெல்லாம் அந்த வெள்ளைப்பாகும் அதில் சேரும்போது அந்த இஞ்சியோட டேஸ்ட்டுக்கு, அந்த புளியோட டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எல்லாம் கரைஞ்சி போய் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வருகிற டைமில் நம்ம அந்த பொடிச்சு வச்சோம்ல, அந்த பொடி இதில் போட்டுருவோம். 2 ஸ்பூன் தான் நான் போடுறேன். எடுத்து வச்ச எல்லாமே போடலை. இந்த பெருங்காயம், வெந்தயமும்
இந்த மாதிரி 2 ஸ்பூன் போட்டு நல்லா இலக்கி விடணும். பாக்கி இருக்கிற பொடியை நம்ம ஊறுகாய் ஏதாவது செய்யும்போது அது போட்டுக்கலாம். பாருங்கள், உருகி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் நான் மூடி போட்டால் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் அது. கண்ணாடி பாட்டில் இருந்தால் கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மாதத்துக்கு இருக்குங்க, கெட்டே போகாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அத்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ. அப்படியே மூடி எடுத்து வச்சுருவோம்.